நிறைய பேருக்கு ஆங்கிலத்தில் சரளமாக பேசணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருக்கும். அதை எப்படி பேசணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் இதுக்காக ஒரு நோட்ஸ் எடுக்கிறதோ இல்லை தனியாக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை இந்த வீடியோ பார்க்குறதுக்காக டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே கூட இந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்கள் காதில் கேட்கும். டெய்லி 2-3 வார்த்தை மட்டும், அதாவது 2-3 இது மட்டும் நம்ம எப்படி பேசணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம்னாலே கூடிய சீக்கிரத்தில் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப அழகாக நம்ம இங்கிலீஷில் பேசலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என் கூட வர்றீங்களா, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்குறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தமிழில் கேட்போம் இல்லையா, எங்கள் கூட வர்றீங்களா அப்படின்னு கேட்போம். இதையே நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? வர்றீங்களா அப்படின்னா கம்மிங், ஓகே. நீங்கன்றது யூன்னு சொல்லுவோம். இதை எப்படி சென்டென்ஸில் மேக் பண்ணி நம்ம சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர் யூ கம்மிங் வித் அஸ் அப்படின்றது தான். இந்த மாதிரி தான் நம்ம கேட்கணும். ஸோ எங்கள் கூட வரீங்களா, இதை எப்படி நம்ம கேட்கணும்? ஆர் யூ கம்மிங் வித் அஸ் அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டெய்லி ஒரு இது அதை நீங்களே சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக நம்ம பேசலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்கறது நம்ம எப்படி கேட்கறது இங்கிலீஷில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு யூ நீட் எனி ஹெல்ப் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆமாம் எனக்கு உதவி வேணும், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, எஸ் ஐ நீட் அப்படின்னு சொன்னாலே போதும். இல்லைன்னா எஸ் ஐ நீட் சம் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்கணும், ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். நீங்களும் என் கூட வரீங்களா, இதை எப்படி நம்ம கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ கமிங் வித் அஸ் அப்படி கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, இதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு யூ நீட் எனி ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஆமாம் எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும்? எஸ் ஐ நீட் சம் ஹெல்ப். இப்போ அடுத்த சென்டென்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். டெய்லி ஒரு 4 சென்டென்ஸ் தான், அதை ஒரு 4 தடவையாவது நம்ம சொல்லி பழகுவோம். அதுக்கப்புறமேல அடுத்தடுத்த கிளாஸ்க்கு போகலாம். டெய்லி 4 சென்டென்ஸ் தான். சும்மா நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. மேக்ஸிமம் இந்த வீடியோவே ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் தான் போடுவேன். ஸோ இதை நீங்கள் கேட்டுக்கிட்டே வேலை பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், நான் எப்பவுமே காலையில் 6:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆல்வேஸ் பேக்கப் அட் 6:30 AM. எப்பவுமே ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்றது ரெகுலராக செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆல்வேஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஐ ஆல்வேஸ் பேக்கப் அட் 6:30 AM. இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டதை மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பார்க்குறோம். இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கூட வர்றீங்களா, இதை எப்படி கேட்கணும்? ஆர் யூ கமிங் வித் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னா நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு யூ நீட் எனி ஹெல்ப் அப்படி கேட்கணும். எனக்கு வேணும் ஹெல்ப் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? எஸ் ஐ நீட் சம் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி சொல்லணும். நம்ம காலையில் எப்போவுமே நான் 6:30 எழுந்திரிச்சிருவேங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆல்வேஸ் பேக்கப் அட் 6:30 AM. எப்பவுமே ரெகுலராக செய்கிற வேலையெல்லாம் நம்ம எப்படி சொல்லணும்? ஆல்வேஸ் அப்படின்றத நம்ம சொல்லணும், ஓகேவா? இதே மாதிரி நம்ம டெய்லி ஒரு 4 வார்த்தையை நீங்கள் பாட்டுக்கு ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 4 சென்டென்ஸ் மட்டும் நம்ம கற்றுக்குறோம். டெய்லி கற்றுக்கும் போது இங்கிலீஷ்ன்றது சீக்கிரமாக கற்றுக்கலாம். சீக்கிரமாகவே உங்களுக்கு அதில் ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நீங்கள் சொல்லணும் விரும்பணுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம்.